ஆனா உள்ள அவர் அப்படி பார்க்க முடியாமதான் நான் வெளியே ஓடி வந்துடுறேன். எனக்கு அப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. எஸ் அப்கோர்ஸ் இஸ் 85+. அவருக்கு உடம்பு முடியல, கஷ்டப்பட்டாங்க. அந்த வலி வேதனையும் குடும்பத்தாருக்கும் இருந்திருக்கு, அவருக்கும் இருந்திருக்கு. மன ரீதியான ஸ்ட்ராங்கான ஆளுங்க இல்ல, அவரு ஃபியூ டேஸ் முன்னால கூட நல்லா இருந்திருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. சோசி வர்றது நம்ம முடிவு இல்லை, போறது நம்ம முடிவு இல்லை. அவர் கடவுள் நிச்சயம் கொஞ்சம் வழி இல்லாம இருந்திருக்கலாங்கிறது தான் எல்லாருமே எதிர்ப்பா. ஏன்னா அவர் சிங்கம் மாதிரி நாங்க பார்த்திருக்கிறோம். அவர் இப்படி படுத்தோ ஒடிஞ்சியோ நாங்க பார்த்தது இல்ல. இப்ப தேனியில நடந்ததுனால ப்ராபப்ளி அது இங்க நடந்திருந்தா கூட அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷூட்டா போயிருக்கும். தேனியில நடந்ததுனால அவங்க சிஸ்டர்ஸ், அவங்க நெபியூஸ், நீஸ், ஃபேமிலி, அம்மாவோட ஃபேமிலி எல்லாருமே தெரியும். என்னன்னா நான் என்ன அவரு மரணம்னு தெரிஞ்ச உடனே யோசிச்சனோ இதுதான் நான் யோசிச்சேன். ஒரு மிகப்பெரிய பள்ளம் விழுந்து நீங்க பயமா இருக்கு. அதாவது ஒரு சிவாஜி கணேசன் சார் இறக்கும்போது தமிழ் சினிமா வந்து ஆரம்பத்துல வேற்றுமொழிக்காரர்கள் தான் உருவாக்கப்பட்டது. கல்கத்தாவில சினிமா வந்தது, கல்கத்தா உடைய போட்டோம், எல்லாம் பண்ணாங்க, ஆங்கில படத்தை காப்பி அடிச்சோம். இது அப்படியே மூழ்காம உடைச்சு வெளியே வர்றது பெரிய விஷயமா இருந்தது. ஒரு பக்கம் முதல்ல சுப்பிரமணியம் வந்தாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா பீம்சிங் அவருடைய தாய்மொழி வேறையா இருந்தாலும் மாற்றுமொழி கதைகளை அவர் வாங்கினா கூட நம்ம தமிழ் கலாச்சாரத்தை உறவு பிணைப்புகளை சொன்னார். இந்த வருஷத்துல உச்சம் தொட்ட ஒரு பாருங்க சிவாஜி கணேசன் அவர்களும். கண்டினியூ பண்ணலாமா? சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரும் உச்சம் தொட்டுவார்கள். சிவாஜி இறந்தப்போ ஒரு மிகப்பெரிய நம்ம இழப்பை ஃபீல் பண்ணோம். அதாவது தமிழ்நாடு தமிழ் மொழி இனம் கலை கலாச்சாரத்தோட மிகப்பெரிய தூணா இருந்த ஒருத்தர் இந்த இடத்தை யாரு நிரப்ப போறாங்க அப்படின்ற ஒரு பயமும் விரக்தியும் வந்தது. அப்போ யோசிச்சோம் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. கொஞ்சம் அதுல ஒரு மிகப்பெரிய இன்னொரு மிகப்பெரிய ஆலமரம் விழுந்திருக்கு. வருத்தம் என்னன்னா நம்ம மக்களும் சரி, சினிமாவும் சரி, நம்ம மண்ணின் கதைகளை, மண்ணின் வரலாற்றை சொல்லாம வேற ஏதோ ஒண்ணு இங்க ஏதோ ஒரு சக்தி புகுத்திக்கிட்டே இருக்கு. அது கலையில, கதையில, சொல்ற விஷயங்கள்ல, நடிக்கிற முகங்கள்ல, காட்டுற அடையாளங்கள்ல. நான் இது நீங்க நீள்மலை கருதலன்னா சொல்றேன். ஒரு கொரிய நண்பர் ஒருத்தர் வந்தாங்க, ஒரு வாரம் கூட பழகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஃபுல்லா அவங்க சொன்னாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. மலையாள படத்தை பார்த்தா மலையாள கல்ச்சர் தெரியுது, தெலுங்கு படத்துல தெலுங்கு கல்ச்சர் தெரியுது, கன்னட படத்துல பார்த்தா கன்னட கல்ச்சர், தமிழ் படத்துல ஏன் தமிழ் கல்ச்சர் தெரியலன்னாங்க. இது அண்மையில எனக்கு கிடைச்ச அனுபவம், பதில் சொல்ல முடியல. சோ அதோட வீரியம் இவருடைய மரணத்தின் சூழல்ல தெரிய